இந்த அன்பு என்னன்னா, இது ஒரு ஹீலிங் ஏஜென்ட், இது ஒரு சுகமாக்குகிற ஒரு கருவி. சத்தியம் பயன்படுத்தப்பட்டவுடன், சத்தியம் என்கிற அந்த கருவி திருமணத்தில் பயன்படுத்தப்படும் போது உள்ள மறைஞ்சு கிடக்கிறதெல்லாம் வெளியே வந்துடுது. உங்களுக்கே தெரியாம மறைஞ்சு கிடக்கிறது கூட வெளியே வந்துடுது. உங்கள்கிட்ட இருக்கிற பொல்லாத குணங்கள் அது இது எல்லாம் வெளியே வந்துடுது. மனம் புண்படுகிறது, கலங்குகிறது, உங்களை பற்றி ஒரு தாழ்வு மனப்பாறை, ஐயோ எவ்வளோ மாசமாக இருக்கிறேன்னா நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. பல விதத்தில் பாதிக்கப்படுகிறது. ஒரு இமோஷனல் சைக்கலாஜிக்கல் பாதிப்பு வந்துடுது. அதனால தான் இந்த அன்புங்கிற கருவி ரொம்ப முக்கியம். இந்த அன்புன்ற கருவி அப்படிப்பட்டவர்களை ஆற்றி வெறும் தப்பை சொல்கிறது மட்டும் இல்லை, சுட்டி காட்டுறது மட்டும் இல்லை, அதை அன்போடு சொல்கிறதுனால. அந்த காலத்தில் எங்கள் அப்பா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவார் பாருங்கள். அந்த காலத்தில் மருந்தை கலக்கி கொடுப்பாங்க. இங்கே ஒரு கம்பவுண்டர்னு ஒரு ஆள் இருப்பார். இப்போ அதெல்லாம் யாருக்கும் தெரியுது, இதெல்லாம் இப்போல்லாம் மாத்திரையை வாங்கி வாயில் போட்டுக்கிறோம். கம்பவுண்டர்னு ஒரு ஆள் இருப்பார். டாக்டர் சொன்ன மருந்தை போட்டு அதை கலக்கி இனிப்பில் கலக்கி கொடுப்பார். அதில் நீங்கள் வெறும் தண்ணியில் கலந்து குடிச்சிங்கன்னா வாந்தியே வந்துடும் உங்களுக்கு. அவ்வளவு கசப்பாக அவ்வளோ மோசமாக இருக்கும். அவருக்கு தெரியும். அதனால் நல்லா இனிப்பாக போட்டு அப்படியே சும்மா மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த இனிப்பில் கலந்து கொடுப்பாங்க. அதோடு முழுங்கிடணும், அவ்வளோதான். நல்லா சளி கிளியெல்லாம் நின்றோம். வெறும் சத்தியம் தெரிஞ்சால் போதாதுங்க. மனைவியும் புருஷனும் வெறும் பைபிள் எடுத்துக்கிட்டு இப்படி இப்படி புருஷங்கிட்ட ஆட்டக்கூடாது, மனைவிட்ட ஆட்டக்கூடாது. அது பிரச்சனையை தான் உண்டாக்கும். அது கடப்பாறை மாதிரி ஆகிடும். இந்த கருவி வெறும் சத்தியத்தை பயன்படுத்தினா மண்டை உடையும், உள்ளம் உடைஞ்சிரும், மனம் உடைஞ்சிரும், புண்பட்டுரும், காயம் உண்டாயிடுவாங்க. ஏன்னா ஒரு கடுமையான ஒரு கருவியை கண்ணாபுனான்னு யூஸ் பண்ண மாதிரி ஆகிடும். இது எப்படி மைக்கேல் ஆஞ்சலோ தாவீதை செதுக்குன மாதிரி யூஸ் பண்ணணும். தாவீதோட ஒத்து போகாததை அழகாக நேக்க தட்டி எடுக்கிறான். போட்டு டமால் டமால்னு வேற இடத்துல அடிக்கிற மாதிரி அடிக்கிறது இல்லை. இவன் சிற்பி என்ன பண்ணுறான், அழகாக செதுக்கி அங்கங்கே லேசாக தட்டி 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 மொல்லமாக எடுக்கிறான். அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் இது. ஹலோ, இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி. இதை வச்சுட்டு நான் உங்களுக்கு திட்ட வரல, அன்போடு சத்தியத்தை எடுத்து சொல்லுகிறோம். நோக்கம் என்ன, நீங்க சிறப்பானவர்களாக வேணும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தொல்லைகள் ஒழிய வேணும், கஷ்டங்கள் ஒழிய வேணும், சமாதானம் இல்லாத நிலை போகணும், நிம்மதி உண்டாகணும், சந்தோஷம்